ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரெயின் ராட் ரியாக்ட்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே வந்து சில பேர் வந்துடுறாங்க கமெண்ட் அடிக்க. என்ன விஷயம், ஏது, என்ன மேட்ச், என்ன டீம்னே தெரியல, வந்து அச்சு நவுத்த வேண்டியது கமெண்ட்ல. மொத்த வீடியோ எடுத்து போடுறியே, உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? வேலை வெட்டி இல்லாம தான் நாங்க வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அவங்க வந்து இல்ல அவங்க ரியாக்ஷன் வீடியோ வந்து நம்ம பண்றது ரொம்ப ஈஸியா வந்து நீங்க இப்படி அவங்களோட இதுவும் வந்து பொழைப்ப வந்து நீங்க திருடி சாப்பிடுறீங்க அப்படி இப்படின்னு போடுறாங்க. ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசலாம். ஆமா, ஆனா நாங்க வந்து ரியாக்ஷன் வீடியோ பண்றோம். பட் ஆனா இன்ஸ்டாகிராம்ல வந்து அவங்களோட வீடியோ எடுத்து போடுறோம். பட் ஆனா அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க கிரெடிட்ஸ் கொடுத்துருவோம். அவங்களும் எங்களுக்கு சாட் பண்ணுவாங்க, எங்களோட இன்பாக்ஸ் வந்து சாட் பண்ணி அவங்களும் தேங்க்ஸ் பிரதர் எல்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு, அவங்களுக்கும் இதை வச்சு பெனிஃபிட் இருக்கு. ரியாக்ஷன் தெரியாம இந்த விஷயம் எல்லாம் தெரியாம வேண்டியது வந்துட்டு கமெண்ட்ல வந்து மொத்தம் வீடியோ எடுத்து போறியாது, சரி விடுங்க, இதெல்லாம் வந்து அதுவும் ஒரே கமெண்ட் 100 பேர் ஒரே மாதிரி அடிக்கிறாங்க. அது வந்து இனிமே அப்படி பண்ணாதீங்க. அந்த கமெண்ட காப்பி பண்ணி இதுல பேஸ் பண்றீங்க. எதுக்கு டைப் பண்ணி டைம் வேஸ்ட்? அதுவும் வேஸ்ட். உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. கரெக்ட். உங்களால எனக்கு வாய் கூட ரோல் ஆகுது. ஆமா, ரியாக்ஷன் வீடியோல எங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு, அந்த வீடியோ எடுத்து நாங்க போடுறோம்ல அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு. அதை முதல்ல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. தெரிஞ்சுட்டு வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அவங்க எங்களுக்கு வந்து எங்ககிட்ட இன்பாக்ஸ்ல பேச மாட்டாங்க, கண்டிப்பா காப்பி ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்பாக்ஸ்ல வந்து பேசி எல்லாருமே நல்லபடியா நாங்கள ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் நாங்க இருக்கோம். நல்லா சப்ஸ்கிரைபருக்காக புதுசா நாங்க வீடியோ கலெக்ஷன் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க, மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போயிடலாம். வங்காள விரிகுடாவில் பெய்து வரும் அதிக கனமழை காரணமாக மல்லிப்பட்டினம் அருகே மிச்சர் விலை உயர்வு. மிச்சர் விலை உயர்வு போட்டுருக்காங்க. என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? பாமாயில் விலை உயர்வால் நிலாவில் வடைதூரும் பாட்டி ஆவேச பேட்டி. உக்ரைன் தெரியுமா? உக்ரைன் ரஷ்யாவை பத்தி தான் போட்டிருக்கா, அதான் சரி தெரியுமா அப்படின்ட்டு. உக்ரைன் ரஷ்யாவை போரை முடிவுக்கு கொண்டு வர கோரி சொல்வதெல்லாம் உண்மை. லட்சுமி ராமகிருஷ்ணன் நேரில் சென்று இரு தலைவரிடம் பேச்சுவார்த்தை. உங்க அக்கா நீ அக்கா அடிச்சாங்க, அது நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சங்கரன்கோயில் நாட்டுடன் அமெரிக்கா ஊரை ஒன்றிணைக்க கோரி சங்கரன்கோயில் நாட்டு அதிபரும் அமெரிக்கா ஊர் பஞ்சாயத்து தலைவரும் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை. கடமை தவிர குடிகாரன் போய் என்னடா சீரியஸா பேசிக்கிறான். கல்லெல்லாம் எடுத்து அடிக்கல மேடம். புட்டின் நானே 9 மணிக்கு ஓபன் பண்ண கடையை 12 மணிக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. டோட்டலா எல்லாத்தையும் மாத்தி விட்டான்பா. சங்கரன் கோயில் நாடு, அமெரிக்கா ஊராட்சி. பேபி நம்ம அடுத்தவாரம் கல்யாணம் பண்ணிப்போமா? இல்ல எங்க அண்ணாக்கு லவ் மேரேஜ்னா பிடிக்காது. விடுமா, பாத்துக்கலாம். ஐயோ எங்க அண்ணன்டா. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீ போ மீத நான் பாத்துக்கிறேன். டேய், யார் கார்ல? இது கார் உள்ள இருக்கா? யார் அவன்? நான் யாரும் இல்லனா. எனக்கு தெரியுது அவன் யார். அவன் யாரும் இல்லனா. யார் அவன்? கார்ல உட்கார்ந்து யார் அவன் கேக்குற? யாரும் இல்லனா. யார் ஒரு ஆம்பளை பையன் உட்கார்ந்துறான்ற? கார் உள்ள ஏதோ பையன் இருக்கான்ற? யாரும் இல்லனா. யார் அண்ணனா? போடா மாமா வா. டக்குனு கட்ட மாத்திட்டான்பா. போட்டா அழகா சொன்னான் பாவன். शोभन நேத்து மேட்ச் பாத்தீங்களா? மேட்சா? சிஎஸ்கே மேட்ச் பா. சிஎஸ்கே மேட்சா? யார் கூட? ஆர்சிபி கூட. ஆர்சிபி கூடயா? என்னாச்சு? தோத்துருச்சு. யாரு? சிஎஸ்கே தான். சிஎஸ்கேவா? தோத்துருச்சா? நான் மேட்ச்லாம் பாக்குறது இல்ல, ஒரே சூதாட்டம், பிக்சிங். ஏதோ
எவன் தோத்தான ஏதோ. சிஎஸ்கே ஃபேன் ஃபுல்லா இப்ப இப்படிதான் இருக்கானுங்க. உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு வெளியே சிரிச்சுக்கின்னு எல்லாரையும் கலாச்சிக்கணும் மத்த டீம் அப்படிதான் இருக்கிறானுங்க. நான் உள்ளுக்குள்ள கதறானுங்க. என்ன பண்றது, சுச்சுவேஷன் அப்படியே ஆயிடுச்சு. அடுத்த வருஷமாச்சும் பாப்போம். சச்சின் படத்துக்கு போயிடலாம், செம்மையா இருக்கு. சொல்றா வெளில போயிட்டு வெளியே போலாம். நானும் யாரா ஒரு வாட்டி வண்டி குத்து பழகிட்டா கேட்டுனே இருப்பாங்க. அவன் சொன்னது ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடா. ஒரு மாதிரி மண்டியில ஓட்டே இருக்கு. நீ ஏன்னா அவர் வீட்டுலாம் பைக் கேக்குற? இந்த காலத்துல ஃப்ரெண்ட கூட யாருமே நம்ப முடியாதுண்ணா. இந்தண்ணா நீ ஏன்னா வண்டி எடுத்துட்டு போனா? ஏய் மொத்த அது ஏன் வண்டிடா. ஒரு வாட்டி வண்டி குத்து பழகிட்டா கேட்டுனே இருப்பாங்க. வாங்கினதுல இருந்து நானே ஒரு வாட்டி தானே ஓட்டினேன். முனைக்கு போயிட்டு வர மச்சான் வாங்கின்னு போனா இன்னும் தர மாட்டான்டா எனக்கு. வண்டியாடா அது மனைவி போறோம் வாங்கலாம். குத்து பழகிட்டா ஒரு வாட்டி குத்து பழகிட்டா கேட்டுனே இருப்பானுங்களாம். அப்படி ஒரு சைக்கிள் எடுத்துன்னு போவார் ஒரு படத்துல காமெடியில. இங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன் அங்க நிக்கிறேன், அண்ணன் கிட்ட அப்பப்ப வந்து பீடி சிகரெட் வாங்கிட்டு போறேன் அந்த மாதிரி ஊரை விட்டா ஓடிட்டேன். டேய் நைனா, என்னப்பா அப்பாக்கு முதுகு வலிக்குது, கொஞ்சம் மிச்சுடு நைனா. அட போனேண்ணா, எப்ப பார்த்தாலும் முதுகு மதி அதை மதி நாளா மதிக்க மாட்டேன். நைனா ரொம்ப வலிக்குது நைனா, கொஞ்சம் மிச்சுடு நைனா. உன்னோட ஒரே தொல்லையா போச்சுப்பா. திரும்பி பாடு. டேய் என்னடா மிதிக்கிற? முதுகு மிதிக்கிறேன். நீ முதுகு மிதிக்குது எனக்கு தெரியுது. சட்டி சோறு திண்டு எங்கடா வலு இருக்காடா? இப்படியே பேசியிருந்தா வாயில மிச்சிரும்ப்பா. நைனா சின்னவன் வரானா? சின்னவனா ஒண்ணு மாதிரி இல்ல, நான் சொல்றதெல்லாம் கேட்பான். சின்னவனே அப்பாவுக்கு முதுகு மிச்சு இருப்பா. தோ வந்துட்டு நைனா. டேய் இறங்குடா. டேய் நீ இறங்கில. என்ன நைனா? டேய் என்னடா மிதிக்கிற? சட்டி சோத்த திங்கிற, துன்ற சோத்தெல்லாம் எங்கடா வச்சிக்கிற? வெயிட் இல்ல ஒண்ணு இல்ல. டேய் ரெண்டு பேரும் சேர்ந்து மிதிக்கிறா. நைனா நைனா நானும் மிதிக்கிறேன் நைனா. நீ மாடா சரி பெரியவனே, நீ கால மிதி, நடுவுல நீ முது மிதி. நைனா அப்ப நான் எங்க மிதிக்க? உனக்கு எங்க தோணுது அங்க மிதி. சரி நைனா. போதுமா நைனா? நைனா 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 உங்களை பெற்றதே சந்தோஷம், நான் உங்களை பெற்றதே சந்தோஷம், சிங்கத்தை பெற்றதே சந்தோஷம். உச்சி விட்டீங்க போங்க. இங்க மிதி அங்க மிதி, எங்க வேணாலும் மிதிரா. கழுத்துலயே ஏறி மதிச்சுனுங்கண்ணா. காத்து அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்கிறான். ஹலோ சார், இது ஆர்டர் போட்டிருந்தீங்களா? ஆமா ப்ரோ. விக்டோங்களா? ஆமா சார், விக்டோ தான். லொகேஷன்ல தான் இருக்கீங்க. வந்துட்டேன் சார். லொகேஷன் வந்துட்டேன் சார். அப்படியே அந்த கேட் இருக்கும், ஓபன் பண்ணி அப்படியே மேல வாங்க ப்ரோ. இல்ல பில்டிங் நிறைய பில்டிங் இருக்கு சார், எந்த பில்டிங் தெரியல ப்ரோ. அங்க இருக்கிறதுல பெரிய பில்டிங் அது ஒண்ணுதான், ஷாம்லா ஹால் சார். இல்ல சார் இங்க அந்த இடம் எதுன்னு தெரியல சார் எனக்கு. எந்த அப்பா கொட்டை எழுத்துல போட்டிருக்க ஷாம்லா ஹால் உங்க கண்ணுக்கு தெரியல. இதுக்கு மேல பெருசா போர்டு போட முடியுமான்னு கேட்டதுக்கு உங்க 2 கண்ணு பத்தாதுன்னு சொன்னாங்க. ஷாம்லா ஹால் இங்கதான் இருக்கா சார்? சார் சத்தியமா பார்க்கவே இல்லை சார். நானு இந்த 10 லிட்டர் தண்ணி கேட உன்னால மேல கிட்ட கொடுக்க முடியல, அதுக்கு இவ்வளவு டிராமா பண்றேன் சார். சத்தியமா அப்படிலாம் இல்ல சார். என்ன சார் எப்படி சொல்றீங்க? சரி வாப்பா, சரி வாப்பா எடுத்துட்டு வாப்பா. மேல எடுத்துட்டு வரவா? எங்க சார்? வீடு மேல இருக்கு. இல்ல சார் நீங்க வந்துட்டீங்களே, அதுக்கு என்னப்பா? என்ன நீங்க டெலிவரி பண்ணலையே? இல்ல சார் நீங்க உள்ள இருந்தீங்கன்னா கொண்டு கொடுத்துருப்பேன். நீங்க இங்கே வந்துட்டீங்களே. சரி சார் சார். ஸ்டார் ரேட்டிங் உங்களுக்கு என்ன ப்ரோ வேணும்? 5 வேணுமா, 4 வேணுமா, 3 வேணுமா, 2 வேணுமா? சார் 5வது மாடி. 5வது மாடி ஏறு. என்ன அல்சாட்டியா பண்றானுங்கப்பா. என்ன பாஸ் காலையில இருந்து பாத்துட்டு இருக்க, இதுக்கு எதுக்கு வந்து போயிட்டு இருக்க? ஏதாவது தொலைச்சிட்டியா? என்ன பிரச்சனை? இல்லை பாஸ், நான் ஊருக்கு புதுசு. சரி ஏதாவது சரக்கு வாங்கிட்டேன், எங்க அடிக்குது என்னன்னு தெரியல. சரி உங்களுக்கு எதுவும் லொக்கேஷன் தெரியுங்களா? இப்போ லொக்கேஷன் சொன்னா போலாம்ல பாஸ்? இந்த இடம் ஓகேவா? இதான் இங்க ரெகுலரா சரக்கு அடிக்கிற ஸ்பாட் எல்லாத்துக்கும். பாருங்க சுத்தி பாருங்க, நல்லா காத்தடிக்குது. நீங்க உங்க நேரம் பார்த்து வெயில் கூட அடிக்கல. ஓகேவா? இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? லொக்கேஷன் ஓகே பாஸ், வைப் ஒன்றும் செட் ஆகல. வேற எதுவும் காட்டுறீங்களா? இந்த இடம் ஓகேவா? இங்க பாரு, இப்படி உட்காந்துக்கலாம், இங்க சரக்கு வச்சுக்கலாம். அப்படி இப்படி உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு நல்லா வேடிக்கை பார்க்கலாம். அருமையா இருக்கும் பாஸ். எல்லாம் ஓகே தான், வைப் தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. வேற எதுவும் பெட்டரா பிளேஸ் இருக்குமா பாஸ்? இந்த இடமா ஓகேவான்னு பாரு பாஸ். யோ பாஸ், என்ன இடம் இது? கரண்ட் கொட்டா, பக்கத்துல கிணறு, மேல மரம், வேற மாதிரி இருக்கியா? வைபியா? இடத்துல வைப் இருக்குல்ல? ஓகே தானே உனக்கு? எல்லாமே இருக்கு இந்த இடத்துல. உனக்கு என்ன பண்ணும் போல இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு கேளு, கூச்சப்படாம கேளு, பண்ணிக்கலாம்.
ஒரு கட்டிங் கிடைக்குமா பாஸ்? சுத்தி இடத்த காமிச்சுன்னு இவ்வளவு நேரம் கட்டிங்காக காமிச்சு. ஆனா இந்த மாதிரி உண்மையில நிறைய பேர் இருக்கானுங்கடா தெரியுமா? ஒயின் ஷாப் வெளியே 20 ரூபா கொண்டா 10 ரூபா கொண்டா. என்னடா எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதானடா இது. எங்கடா மின்னல் மாதிரி போறான். இன்னைக்கு போயிட்டு என்னைக்குமே பிடிக்கும்லடா, நாளைக்கு இருக்குடா. என்னைக்கு மாட்டானா அவனை செருப்புகள் அடிக்கிறான்டா. இருடா அவனுக்கு. The next day. என்னண்ணே இங்கே உட்காந்துருக்கிய? நேத்துலேருந்து இங்கே தான் உட்காந்துருக்கேன், போட்ட சட்டையை கூட மாத்தாம. 2 இடியப்பம் கொடுங்க. கொடுத்துருவோம்ண்ணே. அப்புறம் வியாபாரம்லாம் எப்படி போகுது? எங்கண்ணே ஒரு ரூபாயே வாங்க மாட்டேன்றேன். வாங்க மாட்டேன். பெட்ரோல் இருக்குன்னு வாட்டுக்கு ஓட்டுறது பூரா. வண்டி இருந்தா தானடா ஓடுவேன். புரி, இதை வித்துட்டு வந்து வண்டி எடுத்துக்க. எல்லாரும் வெறுப்பேத்த வந்துக்கிறான்டா அவன். டைப் பாஸ் ஆகலன்னு வண்டியில கட்டின்னு சுத்தி நிக்கிறான். நடந்து போய் கொடுறான்னா அதையே வேகமா எடுத்துன்னு ஓடுறான். பாரு இருக்கானுங்க. இடியா போய் அப்படிதான் ஐடியா போயிடுவாங்க இவங்க கூட. சரி வீட்டு வெளியே போய் பாருன்னு பார்த்தா ஆள் இருக்காது. இந்த சந்து அந்த சந்து போயிடுவான். மூஞ்ச போறான். தனி தகவல் போல. பிசினஸ் மேன் அவனையாவது குடிக்கல. அவனுக்கு வேலையில முக்கியமா இதுவா இருக்கும். ரொம்ப நேரமா பார்த்து நின்றுக்கிறான் போல. எப்போ அது கிடைக்கும்? அந்த வேகத்தோட இந்த வேகம் பெருசா இருக்கு. ஃப்ளைட் கிஸ் வேற. குக்கர்ல சோறு வச்சிட்டான். எல்லாம் ரெடி. இந்த படத்துல அரண்மனை படத்துல சாம்பார் ரெடி, ரசம் வச்சா அவருக்கு ஓவர்னு வருவானு, அந்த மாதிரி எல்லாம் ரெடி. குக்கர்ல சோறு வச்சா ஓவர் நிக்கிறாரு. ரெடியா இருக்காரு. ஏய் அங்க பாரு பொண்ணு பாக்குது. என்ன உங்க வீட்டுல அக்கா தங்கச்சில யாரும் பிறக்கலையா? ஏன்னா பொண்ணுதானே பாக்குது. திரும்பி வண்டி வருதெல்லாம் பாக்கல, உடனே ஸ்பாட்ல டக்குன்னு திரும்பி. அவ்வளவு ஆர்வம். எதுக்கு வச்சான்? இப்ப சொன்னானே அந்த பொண்ணு பாக்க. மாப்பிள்ளை இதை மகிட்ட கொடுத்துருங்க. சரிங்க அண்ணே. ஏப்பா எங்கண்ணே தூக்கு போசோட கிளம்பிட்டீங்க? வருஷ பிறப்புக்கு மாமனார் கறி போட்டு கொடுத்தாரு, கொண்டு போறேன். அண்ணே கறி போட்டு கொண்டு போனேன். கறி நிறைய போட்டிருக்காருப்பா. அண்ணே சுடுகாட்டெல்லாம் தாண்டி போனே, பேய் பிச சண்டை கூடாது, அதனால இந்த அடுப்பு கறி போட்டு கொண்டு போங்க. நல்லது. மாமனார் கறி கொடுத்தாரு, வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல சுடுகாடெல்லாம் தாண்டி போகணும், பேய் பிசாசுலாம் இருக்கு. முதல்ல அடுப்பு கறி எல்லாம் போட்டு தான் தாட்டி விட்டாங்க. அதெல்லாம் பத்தாதுண்ணே, இருங்க. இவன் என்ன போடுறானோ? வேப்பில தான் ரொம்ப முக்கியம். இப்ப எடுத்துட்டு போங்க. சரி. என்னண்ணே இந்நேரத்துல தூக்கு போசியோட? மாமனார் கறி போட்டு கொடுத்தாரு, கொண்டு போறேன். ராத்திரி நேரத்துல கறி குழம்போட போனீங்கன்னா பேயெல்லாம் பின்னாடியே வந்துரும்ண்ணே. ஏற்கனவே எல்லாம் போட்டிருக்குப்பா. அதெல்லாம் பத்தாதுண்ணே, காரி துப்பணும்ண்ணே. நீங்க துப்புங்க. ஏன்? நான் துப்புனதுனால பேய் என்னை விட்டுறேன், நீங்க துப்புலைனா பேய் உங்களே பிடிச்சிரும்ண்ணே. நீங்களும் துப்புங்க. என்னங்கடா ரொம்ப பயன்படுத்துறீங்க? இப்ப போங்க. இத்தனை பேர் இதை காரி துப்பி இதை பேய் தின்னா என்ன, திங்காட்டி நமக்கு என்ன? நம்ம திங்க வேண்டாம். மாமனார் தூக்கு பூசி ஏட்டா என்ன பண்றது? இவனுக்கு தான் அந்த பேய். 10 அடிக்கு ஒருத்தன் நின்னுட்டு ஒரு டைலாக பேசி எல்லாத்தையும் சொல்லி பயன்படுத்துறாங்க. கடைசியில இந்த பேயே நாங்க தான்டா. உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள். வந்து முன்னாடி நின்னு அப்படின்னு போய்கிட்டே இருப்பேன். டப்பிங் நல்ல எடிட்டிங். நான்லாம் எங்க ஊர்ல
சிமிலி விளக்குல மண்ணெண்ணெய் விளக்குல படிச்சவங்க. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும், அந்த காசு எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. சொன்னதுதான் கரெக்டா. கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து எடிட்டருக்கே சேரும். நாங்க இதுக்கு பொறுப்பு இல்லை. டிஎம்கேன்னு சொல்லாதீங்க. நீங்க வந்து பாராட்டினாலும் சரி திட்டினாலும் சரி எடிட்டரை சொல்லுங்க. வீடியோ நல்லா இருந்தது போட்டோம், அவ்வளவுதான். ஒரு இடம் வாங்கினேன். இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன். அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு அங்க போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால நான் மூவ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமை அந்த வீட்டுக்கு போயிட்டு வேலை கேத்துவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆயிடுச்சு, தான் போறோம் அப்படின்ட்டு. ஆரியா கதை கேட்டு முடிச்சு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னா, மச்சான் இந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அங்க ஒரு வீடு இருக்கு, அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி அங்கே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்க வந்தோம். வந்து மச்சான் படம் சூப்பரா இருக்கு, கதை நல்லா நம்ம பண்ணிடலாம், எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை இல்லை, சமயம் பண்ணிடலாம். சரி இது இதான் மச்சான் வீடு நான் சொன்னேன். பார்த்துட்டு இல்ல ஏன்னா வீடு நல்லாவே இல்லையா மச்சான், உள்ள எல்லாம் போய் பார்த்துட்டுல மச்சான் இந்த வீட்டு இடிச்சிரு அப்படின்ட்டான். நான் ஒண்ணு ஷாக் ஆகி, மச்சான் வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சான், நான் வீட்டுல எல்லாம் சொல்லிட்டேன் இது ரெனோவேஷன் பண்றோம், இடிச்சா நிறைய செலவாகும், அதுவும் இல்லாம ரொம்ப நாள் ஆகும்ல, கம்பெனி நீ ஏதாவது ஒன்று இப்படிதான் பண்ணு வேடா கூடமா, அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா, வீடு இடிக்க சொல்லி உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மச்சான் சந்தான வீடு தான் அட்ரஸ் நான் உனக்கு அனுப்புறேன், இந்த வீட்டை வந்து இடிச்சு ஃபுல்லா டெமாலிஷ் பண்றேன். உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணா, ஒரு பாய் ஒருத்தர் வந்தாரு. சண்டே நைட் இது நடக்குது. மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே இடிச்சு தரமட்டமாக்கி எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை எங்க அம்மா ஒய்ஃபும் போய் வேலை கேத்துவாங்கல்ல, அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க. நான் சொல்லல ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு. எங்க அம்மா போய் வீட்டை காண சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தெருவு போயிருக்காங்க, அந்த தெருவு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு. நான் எப்படா சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்ற மாட்டேன், வீட்டை காணாரு இல்லம்மா நான் வந்து சொல்ற மாட்டேன். அம்மா இல்லம்மா ஆரியா வந்தா அன்னைக்கு பார்த்துட்டு வீட்டை இடிச்சிரு புதுசா காட்டலாம் நல்லா வரும், நான் சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னு. உடனே எங்க அம்மா ஷாக்கா, ஏண்டா நீங்க 2 பேரும் படத்துல தான்டா அப்படி பண்ணுவீங்க, நிஜ வாழ்க்கையில பண்ணுவீங்க, ஒரு வீட்டை இடிச்சு கிரவுண்டா கேச்சிருக்கீங்க. சோ இந்த ஸ்டோரிய சூப்பரா சொல்றான் அவன். செம்மையா தரமட்டமாக்கி கிரவுண்ட் ஆகிட்டாங்க. சிரிச்சுனுக்குறான் உட்காந்து. போட்டத்துல மட்டும் நல்லா பாரா உட்காந்து. எத்தனை வருஷம் வரி கணக்கு, இந்த வருஷம் வரி கணக்கு, இந்த வருஷம் 18வது வருஷம். இப்ப விராட் கோலி வருஷம். இந்த வாட்டி கப்பு யாருக்கு, லாலிபப் யாருக்கு? கப்பு எங்களுக்குதான், லாலிபப்பு எங்களுக்குதான். ஜெயிக்க போறோம். லாலிபப்பு உங்களுக்கு முன்னாடியே சாப்பிட போறோம். சாப்பிட போறோம். எங்களுக்கு ஸ்வீட் லாலிபப்பு, உங்களுக்கு சால்ட் லாலிபப்பு. அவனே கலாச்சிக்கிறான்டா அப்படின்ற மாதிரி. லாலிபப் வேணான்னு சொல்லல, லாலிபப் எங்களுக்கு தான். ஸ்வீட் லாலிபப் அவங்களுக்கு தான், சால்ட் இங்கதான் சால்ட் லாலிபப் தெரியல, உப்பு போட்டு கொடுப்பான் போல. आइए पंडित जी। धन्यवाद। क्या हुआ पंडित जी? हमारे घर में एक आत्मा है। क्या बात कर रहे हो पंडित जी? वो एक लड़की है। क्या बात कर रहे हो पंडित जी? ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது, செமையா இருந்தது. இந்த டிரான்ஸ்லேஷன் நான் எதிர்பார்க்கல. டக்குன்னு மாறிட்டான்பா. பேயா இருந்த கூட விட மாட்டான். பரவாயில்ல, பொண்ணு தானே இருக்கட்டும், சட்டையா வைக்கிறான் பெறுவன். இந்த குளூர்ல எங்க வெளிய வந்துல நிக்கிறீங்க? நான் என் பாய் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்றேன். ஆள விட்டு அவன் பிரேக்கப் பண்ணணும்னு சொல்றான். தோ வரேன். ஆனா பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். சொன்னா போச்சு. ஆனா நான் மாறணும்னு நினைக்கிறேன். மாறணும். அதான் என் பாய் ஃப்ரெண்ட். எம்மடியோ அது வேற யாரோ. எனக்கு ஒரு மயிர் வேணும். சரியான டப்பிங் டாடி. என்ன டைமிங், என்ன டப்பிங் டாது. செமையா பண்ணிருக்கானுவா. അതായത് ഏതെങ്കിലും ഒരെണ്ണം ചൂസ് ചെയ്യാം. ஐயோ കിസ്. அவனை விட்டு வந்துட்டானு. டிரைவர் அவசரப்பட்டான், பறந்துட்டான். எங்கடா இருக்கு அந்த பார்க்கு? அசிங்கமா இல்ல? 26 வயசு கூட வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்ப ரீசெண்டா ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆச்சுல்ல, அதுல ஒரு சின்ன பையன் 14 வயசு பையன் 100 அஷ்டம் வந்துருதான். அது பெருமை. நான் கூட தான் 9 டெஸ்ட் வந்துக்கிறேன். பெருமை இருக்கும். மெதின்றான். 10 தான்டா கம்மி, அதுக்கு ஏன்டா அடிக்கிறான்? சொன்ன 90 வேற. அடிக்காத அடே நீ. ப்ரோ உங்களுக்கு ஏன் ப்ரோ பிரேக்கப் ஆச்சு?
கேசட் பார்த்தாங்க. கேசட் பார்த்தாங்க. பாட்டு கேசட்டா? கேசட்டுக்கும் பிரேக்கப்புக்கு என்ன ஒரு கேசட் பார்ப்பாங்கல்ல, கேசட் பார்ப்பாங்கல்ல. கேசட் ஓ ஓகே ஓகே யோ அது கேசட் அதனால கேசட் தான் போகணும் பிரேக்கப். அப்ப கூட பேர் கேசட். பிரேக்கப் பண்ணது தப்பே இல்ல. கேசட் பார்த்து எல்லாம் பிரேக்கப். கரெக்ட். நீங்க என்ன கேசட் கேசட்? நான் வந்து முஸ்லீம் கேசட். அவங்க என்ன கேசட்? அவங்க இந்த கேசட் பார்த்தனால எனக்கு வல்லவன் படம் மாதிரி ஆச்சு bro. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரும் கேசட் பார்த்து லவ் பண்ணாதீங்க. கரெக்ட்டா? கேசட் பார்த்து லவ் பண்ணாதீங்க. மனத்தை பார்த்து லவ் பண்ணுங்க. கேஸ்ட் பார்க்காதீங்க, இன்டர்நெட்ல பாருங்க. கேஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாருங்க செம்ம தலைவா 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 இங்க பாருங்க தலைமை நிக்கிறாருங்க. அண்ணா 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 நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். கடவுளே இல்ல வடிவேலு குசேலன் படத்துல ரஜினி பார்க்க போறோம். ஐயோ தலைவரே தலைவரே அந்த மாதிரி போனானடா. ஒரு செகண்ட்ல மாறிட்டானப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் கலெக்ஷனோட உங்களை வந்து மீட் பண்றோம். மறக்காம நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். until then take care from லலித் and சரத். Bye.